பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 6வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 106 வசனங்கள் 43 முதல் 48 வரை. அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் உமது பரிசுத்த நாமத்தை போற்றி உம்மை துதிக்கிறதில் மேன்மை பாராட்டும்படி எங்களை ரட்சித்து எங்களை ஜாதிகளிலிருந்து சேர்த்தருளும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதையாய் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். ஜனங்கள் எல்லோரும் ஆமீன் அல்லேலூயா என்பார்களாக என்பதே பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். என் ராஜா, இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்கள் தேசத்தை கர்த்தரை சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். எங்கள் ஒவ்வொருடைய மீறுதல்கள், குறைகள், குற்றங்களை தயவாய் இறங்கி மன்னித்தருளுவீராக. தகப்பனே, உம்முடைய சமூகத்திலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என் ராஜா, எங்கள் கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டு எங்களுக்கு மனதுருகுவீராக. தேவரீர், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எல்லா தீமைகளுக்கும் முற்றிலும் நீங்கள் ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. ஐயா தகப்பனே, உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாகட்டும். என் தகப்பனே, ரட்சிக்கப்பட வேண்டிய கூடான கொடி ஜனங்கள் உண்டு. கர்த்தர் இறங்கியருளுவீராக. தகப்பனே, இந்த வெயில் உஷ்ண காலங்களில் எங்களை முற்றிலும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. குளிர்ச்சியான மழையை கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடுவீராக. தேவாதி தேவன் மனம் இறங்கியருளுவீராக. ஒவ்வொரு குழந்தைகள், சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகளை விசேஷமாய் ஆசீர்வதியும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றம்படும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். என் தகப்பனே, மனம் இறங்கிரலும் என் ராஜா. எல்லா கட்டுகளில் இருந்து விடுதலை உண்டாகட்டும். ரட்சிப்பை அருள் செய்வீராக. தேவாதி தேவனாகிய உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியான திரியேக தேவனுக்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.